ஹாய் என்று ஆரம்பித்தாலும் இது ஒரு சாதாரண கதை இல்லை. இதோ ஒரு இதயத்தின் பயணம். முதல் 2 அத்தியாயங்களில் நீங்கள் கொடுத்த அன்பு என் கதையின் முதல் மலைத்துளி போல. நம்ம கதையை நினைவு கூர்ந்தால் ஒரு ஊர், ஒரு பெயர், ஒரு கண்கள். அந்த கண்களின் ஆழத்தில் நான் என்னையே இழந்தவன். ராணி என்ற ஒரு பெயர், என் உலகத்தின் சக்கரவர்த்தி. அதனால்தான் நான் என்னை ராஜன் என்று அழைத்து கொண்டேன். எங்க பெயர்கள் மட்டும் இல்லை, என் கனவுகளும் கூட. அவளோட நிழலாக நின்றது காதல். ஒரு கண்ணாடி இல்லை, ஒரு மாயக்கண்ணாடி. அது நம்மை நாமே காட்டாது, நம்ம மனசு விரும்புகிற உலகத்தையே காட்டும். ஃப்ளாஷ்பேக் முடிந்தது. நினைவுகள் ஒரு அலை போல கரையில் உடைந்து நிஜம் மெதுவாக வந்து என் அருகில் நின்றது. அந்த நாள் ஆகஸ்ட் 12. மருதவனம். ஒரு ஊர் இல்லை, ஒரு திருவிழா, ஒரு உயிரோட்டம். மக்கள் சத்தம் அலைமோதும் கடல் போல எழுந்தது. வாலிபால் மைதானம் ஒரு போர்க்களம் போல காத்திருந்தது. நான் என் ஊருக்காக போராடும் ஒரு வீரன். எங்க குழு வெற்றி என்ற மலையை ஏறி செமிஃபைனல் என்ற உச்சியை தொட்டது. அந்த கூட்டத்தின் சத்தம் மின்னல் போல இடித்தது. ஆனா என் மனசு மட்டும் ஒரு மலைத்துளி தேடும் மேகம் போல் அலைந்தது. அது தேடுவது ஒரே ஒரு முகம், அவள் ராணி. அந்த கூட்டத்தின் நடுவில் அவள் இருக்காளா? என்னையே பார்த்தாளா? என் கண்கள் வீடு தேடும் பறவை போல அவளை தேடி அலையுது. என் விளையாட்டு ஒரு காரணம் மட்டும், அவள் பார்வை என் இலக்கு. அந்த நொடியில் என் இதயம் மெதுவா சொன்னது, அவளும் என்னையே கவனிக்கிறாள். அது உண்மையா அல்லது காதல் காட்டும் மாய நிழலா? என் உள்ளம் ஒரு தீப்பொறி போல எரியத் தொடங்கியது. ஃபைனல் மேட்சுக்கு முன்னாடி எப்படியாவது அவளிடம் பேசணும். அந்த ஆசை ஒரு விதை போல என் மனசில் விழுந்தது. அது காதலா முளைக்குமா அல்லது வலியாக வளருமா? ஆனா இந்த முறை நான் என் மனசை கேட்க முடிவு செய்தேன். என் காதலை கண்டிப்பாக அவளிடம் சொல்வேன். என் உள்ளத்தில் இருந்த தயக்கம் ஒரு பூட்டப்பட்ட கதவு போல, அது திறக்குமா அல்லது என்றும் மூடப்பட்டு போய்விடுமா? அதற்கான பதில் அடுத்த அத்தியாயத்தில். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் நீங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அடுத்த Thursday எபிசோட் 4ல சந்திப்போம். அதுவரை நீ இல்லா நான்.